வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட்லேயே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக பிசிக்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது 30 டெஸ்ட்டு 4500 கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் அண்ட் ஃபுல்லாக ரெக்கார்டடாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். இதை தாண்டி இந்த 4500 கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஷன் கொடுக்க போகிறோம். பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நாங்கள் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம தொடர்ச்சியாக பிசி ஓரியன்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணி பல வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி இந்த பிசி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதை தாண்டி ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக, அதாவது பார்த்திங்கன்னா சைக்காலஜி இது வரைக்கும் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்தியன் பாலிட்டியிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த பகுதியிலேருந்து எப்படி முழு மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பிசி எக்ஸாமில் வரலாறு பகுதி, இந்த ஹிஸ்ட்ரி பகுதி இருக்குல்லப்பா, இந்த வரலாறு பகுதியை எப்படி நம்ம அணுகலாம், எதை படிக்கலாம், எப்படி படித்தா நம்ம எளிமையாக மதிப்பெண்கள் எடுக்கலாம், இந்த முழு மதிப்பெண்கள் வந்து வரலாறுலாம் எப்படி எடுக்கணும், நம்மளுடைய அல்டிமேட் எய்மே என்ன அப்படின்னா முழு மதிப்பெண்கள் எடுக்கிறது தான். சரிங்களா? ஒவ்வொரு பகுதியிலுமே எப்படி நம்ம முழு மதிப்பெண்கள் எடுக்கிறது அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக தெல்ல தெளிவாக வேர் டு ஸ்டடி பேஸில் ஃபுல்லாக அனலைசிஸ் பேஸில் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காவலர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, சரிங்களா, இந்த ஹிஸ்ட்ரி பகுதியில் இது வரைக்கும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹிஸ்ட்ரினா அதில் 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த ஏரியாவிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது பிசி 2023 எக்ஸாம், பிசி 2022 எக்ஸாம், 2 எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வேர்ல்டு வார். சரிங்களா? இந்த உலக போரில் அப்படி இருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த உலக போர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ எண்டிங் ஆச்சு, மந்தோட தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இருக்குல்ல, அது எந்த ரீசனால் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த ட்ரீட்டியால் எண்டிங் ஆச்சு, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சொசைட்டி வேர்ல்டு வைடாக வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா? அதேமாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் வந்து யாரால் உருவானுச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் எந்த ட்ரீட்டியால் எண்டிங் ஆச்சு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் முக்கியமாக பங்காற்றிய உலக தலைவர்கள் யார் யார், அவங்களுக்கான நிக்நேம் என்னது, முக்கியமான உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் என்னென்ன, இப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா தான் அந்த 1 மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சங்ககாலம், த கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ்ஸ். புரியுதுங்களா? தமிழர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்லிருப்போமா இல்லையா, சங்ககாலம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் சங்க காலத்திலேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மைசூர் போர். இந்த மைசூருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிட்டிஷ் வந்து இங்கே உள்ளார வந்து இன்வேஷன் பண்ணும்பொழுது பிளாஸ்டிக் வார், பக்சார் வார் இப்படிலாம் இருக்கா இல்லையா. இதை தாண்டி இந்த கர்நாடிக் வார், மைசூர் வார், ஆப்கான் வார் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வார்ஸ் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த வார் வந்து யாருக்கு நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது, வாரோட எண்டிங்கில் வந்து என்ன ட்ரீட்டி வந்து செஞ்சாங்க, ஒப்பந்தம் பண்ணாங்க, இப்படிங்கிறது எல்லா விஷயமும் அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 1 மார்க் அதில் எடுக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சமூக சீர்திருத்தம். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், அதாவது சோசியல் ரீஃபார்ம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா இல்லையா. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? முக்கியமான சொசைட்டிஸ், அந்த சொசைட்டி எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அந்த சங்கங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன சாதிச்சுது, இந்த சொசைட்டியில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே சமூக சீர்திருத்தத்திலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கொஸ்டின், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், த திராவிடன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து ஒரு கொஸ்டின். புரியுதுங்களா? யூரோப்பியன் இன்வேஷன்ஸ். சரிங்களா? போர்ச்சுகீஸ் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, இங்கிலீஷ் வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்தாங்க. இப்படின்னு சொல்லி எந்தெந்த ஆண்டு வந்தாங்க, எந்தெந்த ஆண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவருடைய ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எங்கே இருந்தது,
புரியுதுங்களா இல்லையா? அவங்க எந்தெந்த இடத்துல ஃபோர்ட்டு கட்டினாங்க, எந்த ஆண்டு கட்டினாங்க, யாருடைய பேரில் கட்டினாங்க, இப்படிலாம் படித்தோம்னா அந்த இடத்துல ஒரு மார்க் வந்து நம்ம ஓரளவுக்கு எடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐரோப்பியருடைய நிர்வாகம். சரிங்களா? அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா இல்லையா, அவங்களுடைய நிர்வாகத்தில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, விஜயநகர பேரரசு. இதிலிருந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஸோ விஜயநகர பேரரசு வந்து எந்த சமண துறவியே, எந்த துறவியோடைய ஆலோசனை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? புரியுதுங்களா இல்லையா? அதை தாண்டி யார் யார் உருவாக்குனாங்க, எந்த ஆண்டு உருவாக்குனாங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை வாருக்கும் விஜயநகர பேரரசுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அப்போ பாமினி கிங்டம் வந்து அதில் யார் யார் இருந்தாங்க? மொத்தம் 4 கிங்டமா 5 கிங்டமா? அதில் அந்த 5 கிங்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சது எந்த தலைவர்? ஸோ இப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து மட்டும் என்னது மொத்தம் இந்த ஹிஸ்ட்ரியில் மட்டும் 2023 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எத்தனை கேள்விகள்? 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ எந்தெந்த ஏரியான்னு பார்த்துக்குங்க. ஹோல் ஹிஸ்ட்ரியிலிருந்து உங்களுக்கு 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2022 இந்த பிசி எக்ஸாமில் எந்தெந்த ஏரியாவிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து பாருங்கள், டெல்லி சுல்தான்கள், டெல்லி சுல்தான்கள்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வம்சம் இருக்கா இல்லையா, அதில் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 1857 கிரேட் ரிவோல்ட்டு, 1857 பெரும் புரட்சி அப்படின்னு சொன்னோமா இல்லைங்களா? முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த 1857 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கட்டடக்கலை, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பாணின்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தஞ்சாவூர் கோயில் இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது, காஞ்சிபுரம் கைலாசநாதர் டெம்பிள் இருக்குது. இதுமாதிரி பல்லவா சம்மந்தமான கோயில்ஸ்லாம் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது, ராக் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்கிடெக்சர் ஓரியன்டாக பேசிக் நாலேஜ் இருந்தால் ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான புலவர்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலினி, ஸோ டாலமி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியர், ஓகேங்களா? இந்த மாதிரி முக்கியமான அறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்ன புத்தகங்கள் எழுதுனாங்க, அதில் என்ன குறிப்புகள் இருக்குது, அவங்க எந்த அமைச்சரவையில் இருந்தாங்க, இப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதில் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இங்கேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புத்த மதம், சமண மதத்திலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ ஜெயினிசம், புத்திசம், மகாவீரர், புத்தர், சரிங்களா, அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் என்ன, அவங்க இந்திய அளவில் யார் இருந்தாங்க, வேர்ல்டு வைடாக யார் பரவுனாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமயங்களை எந்தெந்த அரசர்கள் வந்து இது ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், எஜுகேஷன் சிஸ்டம், இந்த கல்வி முறை. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1835 வந்து பார்த்தீங்கன்னா மெக்கல்லே மினிட்ஸ் அப்படிங்கிறது மூலமாக ஆங்கில கல்வி இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க, வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் தான் கொண்டுட்டு வந்தாங்க. சரிங்களா? வுட்ஸ் டிஸ்பேட்சு, மெக்கல்லே மினிட்ஸு, அதை தாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பாலிசி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அதை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருந்ததுன்னா ஒரு மார்க் எடுக்கலாம். அடுத்தது பாருங்கள், விஜயநகர பேரரசிலிருந்து ஒரு மார்க். சரிங்களா? ஸோ ஹரிஹரர், புக்கர், அந்த பிரதர்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. விஜயநகர பேரரசு மூலமாக தமிழ்நாட்டில் என்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு, நாயக்கர் முறை, இந்த பாளையக்காரர் முறையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதில் ஒரு மார்க் வந்து எடுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2022 11 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓவரால் ஹிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எந்தெந்த ஏரியாவில் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பார்ப்போம். 2023 2022 பிசி. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாரில் வந்து கேட்டிருக்காங்களா, வார், இங்கேயும் ஒரு வார் வந்து கேட்டிருக்காங்க, வார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, விஜயநகர பேரரசு, இங்கேயும் விஜயநகர பேரரசு. புரியுதுல? அங்கேயும் ஒரு போரில் கேட்டிருக்காங்க, இங்கேயும் ஒரு போரில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விஜயநகர பேரரசு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் பெருசாக அங்கே பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ மீதிலாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது இதெல்லாம் முக்கியமான தலைப்புன்னு சொல்லி இதை பார்த்து படிக்கணும். 2 எக்ஸாம்லையுமே கேட்ட தலைப்பை தாண்டி மற்ற தலைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா 2022 இந்த டாபிக் கேட்டாங்க,
2023 இந்த டாபிக் கேட்டாங்க. 2025 இந்த 2 டாப்பிக்குமே இல்லாமல் புது டாப்பிக்கில் கூட அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரே டாப்பிக்கில் கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இருந்தாலும் சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், விஜயநகர பேரரசெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அனாலிசிஸ் மூலமாக உங்களுக்கு வரலாறில் என்னென்ன தலைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குங்கிறது என்னுடைய அனுமானம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். சரிங்க சார், சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க பிசியில்? சரிங்களா? அந்த பிசி எக்ஸாமில் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி கொடுத்துட்டுங்க பாருங்கள். சமூக அறிவியலில் வெறும் வரலாறு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சமூக அறிவியலில் கொடுத்துட்டு வரலாறு 6 to 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களிலிருந்து வரலாறுலேருந்து நாங்கள் கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அப்போ வரலாறுன்னு 6 to 10 வரைக்கும் இருக்க வரலாறு வந்து எவ்வளோ பாடங்கள் இருக்குது. சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ எல்லாத்தையும் படிக்கணுமா சார்? சரிங்களா? நாங்கள் சொல்கிற பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நான் சிலபஸ் வைஸாக ஃபுல்லாக டீகோட் பண்ணி வச்சுருக்கேன். நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு செப்பரேட்டாகவே இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வரலாறில் மொத்தம் 28 பாடங்களை மட்டும் நீங்கள் படித்தா போதும். நான் வந்து சிலபஸ் வைஸாக தொகுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? 6 to 10th வரைக்கும் வெறும் 28 பாடம் தான். 28 பாடங்களை முடிச்சிங்க அப்படின்னா 10லேருந்து ஒரு 11 கொஸ்டின் வந்து எளிமையாக ஃபுல் மார்க்கு நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு பகுதி தான். ஸோ அந்த வரலாறு பகுதியை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிலபஸ் வைஸாக பிடிச்சிருக்கேன். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான், அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த 2 பாடத்தை மட்டும் படித்தா போதுமானது. பாருங்க, 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் சிந்து சமவெளி நாகரிகம், நெக்ஸ்ட்டு 9th ஹிஸ்ட்ரியில் பண்டைய நாகரிகங்கள்னு இருக்குது. அதில் சிந்து சமவெளி நாகரிகங்கள் வந்து ஒரு பாடம் இருக்குது. சரிங்களா? அப்போ இது 2 முடிச்சிங்கனாவே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற டாபிக் முடிச்சிடலாம், ஒரு கொஷின் எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, புத்த மற்றும் சமண மதத்திலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 3 பாடத்தை படித்தா போதும். பாருங்க, 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2ல் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், இதில் எக்கச்சக்கமான தலைவர்கள் இருப்பாங்க. அதில் 2 தலைவர் மகாவீரரும் புத்தரும். சரிங்களா? 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சமணம், பௌத்தம் மற்றும் ஆசிவிக தத்துவங்கள். சரிங்களா? ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் பாருங்க, 9th ஹிஸ்ட்ரியில் அறிவு மறுமலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தலைப்பு. ஸோ அப்போ இந்த 3 பாடத்தை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயினிசம் புத்திசங்கிற டாப்பிக்கை ஃபுல்லாகவே என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, குப்தாஸ் 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் பேரரசுகளின் காலம், குப்தர்கள், வர்த்தனர்கள், அதான் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த பாடத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா குப்தர்களும் முடிச்சிடலாம், வர்த்தனர்கள்ங்கிற ஒரு டாபிக் அது கூட வந்து சேர்ந்து வந்துடும், அதையும் நீங்கள் முடிச்சிடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து பாருங்கள், ஸோ டெல்லி சுல்தான்கள். என்னது? டெல்லி சுல்தான்கள். ஸோ டெல்லி சுல்தான்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து பாருங்கள் 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், விஜயநகர பேரரசு மற்றும் பாமணி அரசு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வரக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதில் 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2ல் விஜயநகர் மற்றும் பாமணி அரசுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருந்து என்ன பண்ணுது, ரிப்பீட்டடாகவே கொஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடத்தை மட்டும் படித்து முடித்தா போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், முகலாயர் பேரரசு. இப்போ லாஸ்ட்டாக 2 கொஷினில் பார்த்துருக்கோம். முகலாய பேரரசுலேருந்து கொஷின்ஸு வந்த மாதிரியே தெரியல. அப்போ இப்போ வர எக்ஸாமில் டெல்லி சுல்தான்கள் போன எக்ஸாமில் கேட்டாங்களா, இப்போ முகலாயர்லேருந்து கூட கேட்கலாம், யாரு கண்டா? ஸோ அதனால் முகலாயர்கள் வந்து 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த பாடத்தை படித்தா போதுமானது. அடுத்து பாருங்க, மராத்தியர்கள். ஸோ மராத்தாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதாவது அவுரங்கசீப் அந்த முகலாயர்கள் பற்றி படிக்கும் பொழுது அப்படியே தொடர்ச்சியாக எது வரும், மராத்தாஸையும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி வரும். ஸோ மராத்தியர்கள் வந்து 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2ல் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படிங்கிற ஒரு பாடத்தை முடித்தா போதுமானது. அதிலிருந்து நம்ம ஒரு மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சங்க காலத்திலேருந்து நம்ம 4 கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? திடீர்னு சங்க காலத்திலேருந்து 4 கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ இந்த 3 பாடத்தை படித்தா போதுமானது. இங்கே பாருங்கள், 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாட்டு
சங்க காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாடம். 9th ஹிஸ்ட்ரியில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த பாடம். 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இங்கே பாருங்க, இது மட்டும்தான் நான் 11th பாடத்தை கொடுத்துருப்பேன். சரிங்களா, மீது எல்லாமே 6 to 10th வரைக்கும் தான். இது மட்டும்தான் 11th பாடம். 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம்ங்கிற டாபிக். இது 3ஐயும் முடிச்சிட்டிங்கன்னா சங்க காலத்திலிருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அடித்து தூக்கிடலாம். சரிங்களா இல்லையா? ஓகே, எப்படி கேட்டாலும். நெக்ஸ்ட் பாருங்க, சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற தலைப்பில் 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் தென்னிந்திய ராஜ்யங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. சரிங்களா, ஒரு பாடம். நெக்ஸ்ட் 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் வந்து தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த தலைப்பு. 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். புரியுதுங்களா? ஸோ தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், தமிழ்நாட்டுடைய மன்னர்கள் யார் யார், முக்கியமான போர்கள், அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் அப்படிங்கிற தலைப்பை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஐரோப்பியர்கள் வருகை. சரிங்களா, இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, 8th ஹிஸ்ட்ரியில் ஐரோப்பியர்கள் வருகைன்னு ஒரு பாடம் இருக்குது. 8th ஹிஸ்ட்ரியில் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இந்த 2 பாடத்தை முடிச்சிட்டிங்கனாவே ஐரோப்பியர்கள் எப்போ வந்தாங்க, எப்படி செட்டில்மெண்ட் ஆகி என்னென்ன வார் மூலமாக இங்கே தன்னுடைய பொசிஷனை ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த 2 பாடங்களில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ளார வந்துருவாங்க. 8th ஹிஸ்ட்ரியில் மக்களின் புரட்சி அப்படின்னு ஒரு பாடம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 10th ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த 2 பாடத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா அழகுமுத்துக்கோன், புலித்தேவன், வேலு நாச்சியார், மருது பிரதர்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன், சரிங்களா, சுந்தரலிங்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சொர்ணகிரி சுந்தரலிங்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேற்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தீரன் சின்னமலை. சரிங்களா, தீரன் சின்னமலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைதர் அலி, திப்பு சுல்தான் கூடலாம் கொஞ்சம் இஷ்யூ ஆகிருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருப்பாங்க. அப்புறம் இந்த கோபால நாயக்கர், திண்டுக்கல் நாயக்கர், இது எல்லாமே நம்ம அதுக்குள்ளார வந்து சேர்த்து படிச்சிருவோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இயக்கங்கள்னு பார்க்கும் பொழுது ஹிஸ்ட்ரி பாருங்கள், 10th ஹிஸ்ட்ரியில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை படித்தா போதும், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இயக்கங்களை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து காந்திய காலகட்டத்தை பற்றி படிக்கும்பொழுது 10th ஹிஸ்ட்ரி தான் தேசியம், காந்திய காலகட்டம்னு ஒரு பாடமே இருக்குது. அதை மட்டும் முடித்தா போதும், காந்தி எப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தார், சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பாடுபட்டார் அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது 10th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு ஒரு பாடம் இருக்குது. அதை முடிச்சிட்டிங்கனாவே ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டங்கள் நடந்தது, அதுக்கு யாராலும் தலைமை தாங்கினாங்க, எந்த வருடம், சரிங்களா. ஸோ காந்தி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார் இப்படிங்கிறது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு. பாருங்க, 10th ஹிஸ்ட்ரியில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஒரு பாடத்தை மட்டும் படித்த போதுமானது. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. 10th ஹிஸ்ட்ரி அதான் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு அந்த பாடத்தை மட்டும் படித்தா போதுமானது. கிராம சமூகமும் கல்வி வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 2 பாடத்தை படித்தா போதுமானது. 8th ஹிஸ்ட்ரி அதான் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும், 8th ஹிஸ்ட்ரி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இப்படின்னு சொல்லி இந்த 2 பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. சரிங்களா. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன தலைப்புக்கு கீழே என்னென்ன பாடங்களை படிக்கணும்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, இந்த பாடத்தை மட்டும் படிங்க போதுமானது. சரிங்களா, ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2 வருஷமும் அனலைஸ் பண்ணி எந்தெந்த தலைப்பு கீழே கேட்டிருக்காங்க, இனி எந்தெந்த தலைப்பு கீழே கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீகோட் பண்ணி தான் இந்த தலைப்புகள் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா. ஸோ அப்போ நாங்கள் கொடுத்துருக்க டாபிக் மட்டும் நீங்கள் படிங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, பாக்ஸ் கண்டென்ட்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் பாடத்தை படிக்கணும்னா நீங்கள் இந்த பாடத்தெல்லாம் ஃபுல்லாக படிங்க. சரிங்களா. ஸோ இந்த டீகோடிங் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய பிசி பேட்ச், அதாவது வந்து பார்த்திங்கன்னா
ஆன்லைனில் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின்ஸ் வித் டிஸ்கஷன், இது எல்லாம் சேர்ந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுக்குறதுக்கு நம்ம டீம் தயாராக இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.